ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மார்னிங் எழுந்திரிச்சாச்சு. பால் அடுப்பில் வச்சுருந்தேன், பாலும் பொங்கிருச்சு. இப்போது நம்ம காஃபி போட்டு குடிச்சிடலாம். அதுக்குள்ளே நான் கிச்சனில் வந்து வியூ காட்டுறேன் உங்களுக்கு. காஃபி போட்டதுக்கு சுகரும் காஃபி பவுடரும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ பால் ஆட் பண்ணி நம்ம அதை ரெடி பண்ணிடலாம். இப்போது மார்னிங்கே வெயில் நல்லா கொளுத்துது. காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிச்சன்லேருந்து நம்ம வியூ பார்த்துடலாம். மார்னிங்கே கோபுரத்தில் ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள் காலையிலே வெயில் எப்படி அடிக்குதுன்னு. இப்படி தான் இருக்கும் கிச்சன்லேருந்து பார்த்தா. ஓகே, இப்போ நம்ம காஃபியை குடிச்சிட்டு இப்போ நம்ம லஞ்சுக்கு என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லஞ்சுக்கு பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். பூசணிக்காய் சாம்பாருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி, பூசணிக்காய், முருங்கைக்காய், மஞ்சள் தூள், சாம்பார் தூள் மெயின் இன்க்ரீடியன்ட் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் காய்கறி எல்லாம் போட்டு வதக்கிடுறேன். அது இப்போ ஒரு ஆளே நான் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. போக போக நான் கரெக்டாக எடுத்துக்கிட்டுறேன். இப்போது மஞ்சள் தூளும் சாம்பார் தூளும் எடுத்து வச்சுருக்கேன். அது தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. குக்கிங்க்கு நான் பிகினர் தான், என்னை பார்த்து ஃபாலோ பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது நான் அதில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். அதை மிக்ஸ் பண்ணிட்டேன். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு காய்கறி வந்து வேக விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சைட்லேயே பருப்பும் வச்சுருக்கேன். பருப்பு வந்து ஒரு 2 to 3 விசில்ஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு, வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் நான் ஆல்ரெடி வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம பருப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். இது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்னு பார்க்கலாம். பருப்பு மசிச்சு விட்னாலும் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டால் ரொம்ப ஒரு மாதிரி மாவாக இருந்ததுன்னா அப்படி பிடிக்கும்னா ஓகே. நான் கரண்டியை வச்சு வந்து லைட்டாக அப்படி இது பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பருப்பு ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு வெங்காயம், கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியை ஆல்ரெடி சாம்பார் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டாச்சு. இப்போ தாளிப்புக்கு கடுகு, உளுந்து, ஜீரகம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணலாம். பெருங்காயத்தூளை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்துருந்துச்சு. அதை இப்போ வளக்கி போட்டுட்டு இப்போ என்ன நான் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். ரைஸ், சாம்பார் உங்கள்கிட்ட காட்டினல அது. பொரியல் பண்ணது வந்து காட்ட முடியல. அப்புறம் நாங்கள் ஈவினிங் கிளம்பி சாப்பிட்டுட்டு சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டோம். சரவணா ஸ்டோர்ஸில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது, அதனால் அங்கே வந்தோம். பாப்பாவுக்கு எஸ்கலேட்டரில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எஸ்கலேட்டரில் அவங்க போயிட்டுருக்காங்க. பின்னாடி ஹாய் வேறு சொல்கிறாங்க. அவங்க தம்ஸ்அப் கட்டுறாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் போய் விளையாண்டுட்டு பாப்பாவும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு
வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு உண்டான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.